விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 1,60,00,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஹவாலா பணத்துடன் சிக்கிய கும்பலையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். இந்த விவகாரத்தில் தற்பொழுது முதற்கட்ட தகவல்கள் கூறுவது என்ன? தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். சென்னையிலிருந்து யார் வந்தாலும் பேருந்து நேரடியாக கிடைக்கலாம். விழுப்புரம் பேருந்து நிலையம் இங்கிருந்து மாறி செல்வது வரைக்கும் பரபரப்போட காணப்படும் இந்த பேருந்து நிலையத்துல குற்ற சம்பவங்களை தடுக்க விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் தீவிர ரோந்து பணி ஈடுபடுவாங்க. அதே போல இன்னைக்கு காலையில காவல்துறை தீவிரமா விழுப்புரம் புதிய பேருந்துல ஈடுபடுறாங்க ரோந்து பணியில. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட நடவடிக்கையில் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்படுது. உடனே அந்த 4 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை மேற்கொள்றாங்க. யார்ப்பா நீங்க, பையெல்லாம் கையில் வச்சிருக்கீங்க, எங்க போறீங்கன்னு கேட்கும்போது அவங்க முன்னுக்கு பின்னால ஒரு பதில் சொல்றாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வருது. உடனே காவல்துறை என்ன பண்றாங்க, அவங்க வச்சிருந்த பைய பிரிச்சு பார்த்தாங்கன்னா கட்டுக்கட்டாய் 500 ரூபாய் நோட்டுகள் இருந்து காவல்துறை அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்களுக்கு மீடியா ஷாக் ஆகி போச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா 4 பேருமே கருப்பு பை வச்சிருக்காங்க. உடனே இவங்கிட்ட இருந்து இந்த பணத்தை பறிமுதல் பண்ணி அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. யார்ப்பா நீங்கன்னு கேட்டா, நாங்க திருச்சியை சேர்ந்த ராஜா முகமது ரியாஸ், சிராஜுதீன், அபுபக்கர் சித்திக், நாங்க 4 பேருங்க. பணம் எங்க போகுது எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, கொண்டு போய் திருச்சியில கொடுக்க சொன்னாங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். இவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில தலா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 40 லட்சம் ரொக்க பணம் இருக்கு. எல்லாமே 500 ரூபாய் கட்டு. மொத்தம் 1,60,00,000 அந்த ரொக்க பணத்தை தற்போது காவல்துறை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட விசாரிக்கும் போது 40 லட்சம் பணத்தை திருச்சியில கொண்டு போய் சேர்த்தால் இவர்களுக்கு 3000 ரூபாய் கூலி கிடைக்குமா. இதுக்குதான் இவங்க குருவிகள் சொல்றாங்க. நாங்க தொடர்ந்து குருவிகளை செயல்பட்டு வரோம். இவங்க கொடுத்தாங்கன்னா கூட்டு நாங்க திருச்சியில ஒப்படைப்போம். இதுதான் எங்களோட வேலை. யாருக்கு போய் சேர்ந்து எதுவும் எங்களுக்கு தெரியாது. திருச்சியில காத்திருப்பாங்க, அந்த பைய கொடுங்கன்னு சொன்னாங்க. தற்போது ஹவாலா பணம் என முடிவு செய்து விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் 4 பேரிடமிருந்து 1,60,00,000 பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த பணம் வருமான வரித்துறை கிட்ட ஒப்படைக்க போறதாகவும் தற்போது காவல்துறை நமக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் விழுப்புரத்துல பரபரப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.